இளைஞர் மாநாட்டில் பேசுகிறார், வீராதி வீரங்க மாதிரி பேசுவாங்க. இந்த ஃபேமிலியே, இந்த குடும்பமே எப்படின்னா மைக்கு கிடைச்சிட்டா அதாவது இவங்களை விட வீரர் யாருமே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களாம் தோற்று போனோம் அப்படி பேசுவாங்க. விட்டால் என்னமோ 10 பேரை அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. என்னென்னு கேட்டால் ஈடிக்கு பயப்பட மாட்டோம் உதயநிதி சொல்கிறார், மோடிக்கு பயப்பட மாட்டோம். ஈடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மாநாட்டில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசுனா அந்த காலத்தில் இப்படி பேசி பேசி ஊரை ஏமாற்றி தான் மக்கள் வந்து மூளைச்செலவு செஞ்சாங்க. இப்போ ஈடிக்கு பயப்பட மாட்டோமா, ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் உதயநிதியை பற்றி நான் கேட்குறேன். உங்கள் G2 அலுவலகங்களில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும்போது ஈடிக்கு பயப்படாத நீங்கள் வீராதி வீரர்கள், உங்கள் அப்பா மறைமுகமாக இங்கேருந்து டெல்லிக்கு ஏன் ஓடினார்? டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து காலில் விழுந்தாரா இல்லையா? உங்கள் அம்மா ராமஜென்மபூமிக்கு போகிற மாதிரி போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து அவங்கக்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சு எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? ஈடிக்கு பயப்படாத நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கு ஏன் பயந்தீங்க? ஈடிக்கு பயப்படாத நீங்கள் நிர்மலா சீதாராமன் காலில் போய் ஏர்போர்ட்டில் உங்கள் அப்பா ஏன் விழுந்தார்? உங்கள் அம்மா ராம ஜென்மபூமி காரணமாக வச்சுக்கிட்டு அங்கே போய் இது வந்து கோரிக்கைகளை வச்சாங்களா இல்லையா? அப்போ பெரிய வீராதி வீரர் மாதிரி பேசுகிறீங்க, ஏன் இவ்வளவையும் செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. ஸோ ஈடிக்கு பயப்படாத நீங்கள், உங்கள் அப்பா INDA கூட்டணி முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு போய் ஏன் மோடியை போய் பார்க்குறாரு? மோடிகிட்ட போய் என்ன பேசினார்? நாங்கள் வந்து இப்போதைக்கு கூட்டணி உங்கள் கூட வைக்க முடியாது, சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது, அதனால் நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோம் அப்படின்னு போய் காலில் விழுந்து சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? ஏன் நீங்கள் இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு சாக்கில் எத்தனை தடவை மோடியை போய் பார்த்துட்டு வந்தீங்க? மோடிகிட்ட என்னென்ன விஷயம் சொல்லிட்டு வந்தீங்க? இவ்வளவையும் பேசிட்டு ஈடிக்கு பயப்பட மாட்டாராம், மோடிக்கு பயப்பட மாட்டாராம். மோடிகிட்ட போய் எப்படி காலில் விழுகிறீங்கிறது வெளியில் வராதில்ல அந்த தைரியம் ஈடிக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து உதயநிதி மோடிக்கு பயப்பட மாட்டாருங்கிறது உண்மை தான். ஆனால் அவர் யாருக்கு பயப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகைக்காக பாலிடால் குடிச்சார்ல, அந்த பாலிடால் நடிகையை பார்த்தா பயப்படுவார். சிகரெட்டால் சுட்டார்ல ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு கூட ஒரு பெரிய விழாவில் வந்து பாட்டு கச்சேரியெல்லாம் பாட வச்சார்ல, அந்த நடிகையை பார்த்தா பயப்படுவார். ஏன்னா சிகரெட்டில் சுத்த ரகசியம் வெளியில் வந்துருக்குமே. பாலிடால் நடிகையை பதிச்சுக்கிட்டால் இவர்களுடைய லீலைகள்லாம் வெளியில் வந்துடுமே. ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை பத்திரிகையில் வந்திருந்தது, இதுகளில் அவங்க விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிடுவேன்னு அவங்களுக்கு தூது அனுப்பி ஆட்கள் அனுப்பி மிரட்டி அவங்க காலில் விழுந்தது அங்கே பாருங்கள், அவங்களுக்கு பயப்படுவார். மோடிக்கு பயப்படலைனாலும் இது பண்ணாலும் சினிமா நடிகைகளுக்கு இவர் வந்து உதயநிதி பயப்படுவாருங்கிறது ஊரறிந்த கதை. இதுதான் அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்.